அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இந்த பதிவு எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் அலட்சியப்படுத்த வேண்டாம். நவ கிரகங்கள் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. புண்ணியம் தான தர்மங்கள் செய்தாலும் சரி, அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்றாலும் சரி, விதி முடிஞ்சால் மூச்சு நின்று போயிடும். புண்ணியம் செய்தேன், தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், ஏன் என் உயிரை எடுத்தீங்க அப்படின்னு யாரும் யாரிடமும் கேட்க முடியாது. அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்பவர்கள் நல்லா தானே வாழ்கிறாங்க அப்படின்னு யாரிடமும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க பிறந்த நேர நட்சத்திர அடிப்படையில் லக்னாதிபதி அமர்ந்த நிலையை பொறுத்து நடக்கிறது. நம்முடைய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் அறிவுறுத்தல் பதிவு தான். வருங்காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அறிவுறுத்தல் பதிவாகத்தான் இருக்கும். ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பாதமும் 2 மாதமாக நவம்ச கட்டத்தில் ஒவ்வொரு ராசியாக ராகு கேது கடப்பார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் இறுதி சம்பவங்களை ஈஸியாக எளிமையாக இந்த ராகு கேது செய்து முடிக்கிறது. ராகு கேது 28/6/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 14 முதல் ஆவணி மாதம் 14 வரை 2 மாதங்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகுவும், சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். நவம்ச கட்டத்தில் விருச்சிகத்தில் கேது, ரிஷபத்தில் ராகு அடுத்த 2 மாதம் சஞ்சாரம் செய்வார்கள். பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் கும்பம், சிம்மம், ரிஷபம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கிறது என்றால் அவங்க கவனமாக இருக்கணும். நவம்ச கட்டத்தில் விருச்சிகம் ரிஷபராசியில் லக்னாதிபதியோ ராகு கேதுவோ அமர்ந்திருப்பவர்கள் அவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். கவனம் அப்படின்னா படிப்பு ரீதியாக, குடும்ப ரீதியாக, பணம் ரீதியாக, வேலை தொழில் உத்தியோக ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக மிகவும் கவனமாக இருக்கணும். 6 வயது முதல் 90 வயது வரை. ராகு கேது யார் என்றால் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி அவங்க செய்த புண்ணியத்தால் வம்சம் வாழையடி வாழையாக வளர்கிறது. ஒரு கட்டத்தில் எல்லோருக்குமே வம்சம் முடிஞ்சு போயிடும். வம்ச விருத்தி இல்லாமல் போவதற்கும் வாழையடி வாழையாக வம்சம் வளர்வதற்கும் இந்த ராகு கேது காரணம். கடகராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே கேது உச்சம், லாபஸ்தானத்திலே ராகு நேசம். கடகராசிக்கு 5வது வீட்டிலே கேது உச்சமாக இருக்கும்போது கோவில் திருப்பணி வேலையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மலை மேலே பொது இடத்துல தாத்தாவோ அப்பாவோ கோயில் கட்டி வைத்திருக்கிறார், அதை நாங்கள் பராமரிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்கு 5வது வீட்டிலே கேது உச்சமாக இருக்கும்போது அமங்கலை தோஷத்தையும் மனதில் தீராத வடு வேதனையும் கேது உண்டு பண்ணுது. கடகராசிக்கு 11வது வீட்டிலே ராகு நேசமாக இருக்கும்போது சினிமா, அரசியல் கட்சி தொடர்பு, பொது சேவை ஈடுபாடு தாராளமாக எளிமையாக ஈஸியாக கடகராசி என்பதற்கு வருகிறது. கடந்த 2 மாதம் நவம்ச கட்டத்தில் தனுசில் கேது, மிதுனத்தில் ராகு சஞ்சாரம் செய்தார்கள்.
நவம்ச கட்டத்தில் கடகராசிக்கு 6வது வீட்டிலே கேது செல்லும்போது கடன், சண்டை சச்சரவு, குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தியிருக்கும். கால், பாதம், மூட்டு வலி, முதுகு வலி, அதன் மூலம் மருத்துவ செலவுகளும் உண்டாயிருக்கும். அடுத்த 2 மாதம் நவம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேது, ரிஷபத்தில் ராகு சஞ்சலம் செய்ய போகிறார்கள். கடகராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் ராகு வரும்போது லாபம் உண்டு. அடுத்த 2 மாதம் நீங்கள் வெளியில் பணம் காசு கொடுத்துருந்தீங்கன்னா, கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, கைமாத்தாக கொடுத்துருந்தாலும் சரி, இந்த 2 மாதம் வசூல் பண்ணிக்கலாம். உங்களை தேடி தானாக வரும். நவம்ச கட்டத்தில் ராசிக்கு 11வது வீட்டிலே ராகு வரும்போது பழைய வண்டி, வாகனம், பழைய பொருட்களை அதிக விலைக்கு விற்றுட்டு, அல்லது பூரிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அதிக விலைக்கு விற்றுட்டு வேறு இடத்துல போய் நல்ல இடத்துல சொத்து வாங்கலாம். புதிய வண்டி, வாகனம் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நவம்ச கட்டத்திலே கடகராசிக்கு 5வது வீட்டிலே கேது வரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த 2 மாதங்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2 மாதம் அற்புதமான காலம். 2ஆம் தார திருமணம் செய்து கொள்ள வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், மறுமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் கேது வரும்போது கோவில் திருப்பணி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். கோவில் கட்டுவதற்காக நீங்கள் பொது மக்களிடம் வசூல் பண்ணலாம். அப்பாவோ தாத்தாவோ கோயில் கட்டினாங்க, பாதியில் நிற்கிது, முழுசாக என்ன கட்டல அப்படின்னா அதை நீங்கள் அந்த வேலையை எடுத்து இந்த கால நேரத்தில் செய்யலாம். கடகராசிக்கு 2வது வீட்டிலே ராசி கட்டத்தில் செவ்வாய் கேது இணைவு. ராசி கட்டத்தில் 2வது வீட்டில் செவ்வாய் கேது வரும்போது பார்த்திங்கன்னா பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பேசினாலும் சரி, பொது இடத்துல பேசினாலும் சரி, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை இந்த கால நேரத்தில் குறைச்சிக்கங்க. 2வது வீட்டில் செவ்வாய் கேது இருக்கும்போது பல்வலி, மூக்கு, வாய், தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வலி, வேதனைகளை உண்டு பண்ணும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி ராகு இணைவு. அஷ்டமத்திலே 2 பாவிகள் அமர்ந்திருக்கும் போது வண்டி, வாகன போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும். கடந்த நாட்களில் விலை உயர்ந்த பொருள் இதை திருடு போயிருந்துச்சுன்னா, அல்லது நீங்கள் மறந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிடைக்கும். 8வது வீட்டிலே 2 பாவிகள் அமர்ந்திருக்கும் போது வண்டி, வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராமல் எது வேணாலும் நடக்கலாம். கடகராசிக்கு நவம்ச கட்டத்திலே 11, 5வது வீட்டிலே ராகு கேது சர்ப்பங்கள் வரும்போது பல நன்மைகள் உண்டு. செய்யும் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல லாபங்கள் வரும். அந்த பணத்தை சரியாக பயன்படுத்திங்க. தேவையில்லாமல் விரைய செலவுகள் இந்த கால நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.